வணக்கம். நான் சாந்தி வெற்றிவேல். உங்களுக்கு நிறைய ஆன்மீக கதைகளை சொல்லியிருப்பேன். சில கதைகள் கேட்டதும் மறந்து போயிடும். சில கதைகள் யோசிக்க வைக்கும். சிலது யார்கிட்டயாவது சொல்லணும்னு ஆசையா இருக்கும். ஆனா இந்த கதை உங்க மனசை விட்டு போறதுக்கே நாள் ஆகுங்க. அத்தனை அழகான கதை. ஒரு அழகான கணவன் மனைவி, காதலன் காதலி கூட வச்சுக்கோங்க. இவங்களுடைய காதல் எப்படி பக்தியா மாறுச்சு, அதுக்கு துணையா இருந்த ஸ்ரீ ராமானுஜர் அவர்கள் எப்படி உதவுனாங்க, இதை பற்றி தான் இந்த கதையில் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப அற்புதமான கதை. உங்கள் மனசை விட்டு போகிறதுக்கே நாளாகும். சோழனுடைய அவையில் 3 வில்லிகள். வில்லிகள் என்றால் பலசாலிகள். இவங்க பாதுகாப்பாக இருந்தாங்க. அதில் ஒரு வில்லி தான் தனுர்தாசர். பேர்லேயே தனுர் இருக்கா. இவர் வில் விதையில் சிறந்தவர். அந்த அரண்மனையில் அவருக்கு நிறைய பவர் இருந்தது, நிறைய வருமானம் இருந்தது, உயர்ந்த பதவி இருந்தது. வில் விதையில் சிறந்தவர். ஆனால் இவருக்கு ஒரே ஒரு வீக்னஸ் மாத்திரம். எப்போ வேலை முடிஞ்சாலும் உடனே தன்னுடைய மனைவியை பார்க்க வீட்டுக்கு போயிடுவார். ஏன்னா அவளுடைய அழகு அத்தனை அழகு. இவர் பார்க்கறதுக்கு கருப்பா குள்ளமா இருப்பார். அவங்க பேரழகு. அந்த அழகு சொல்லவே முடியாத பெரிய அழகு. அந்த மனைவியோட அழகுல மயங்கின வீரன்தான். இவர் எப்படி மகா பக்தரானார், அவரை எப்படி பக்தரா ராமானுஜர் மாத்தினாரு, இதை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வலிமை மிக்க வீரனிவன். இந்த மனைவி பேர் ஹேமாம்பா. இவளுடைய அழகுல முக்கியமான விஷயம் அவளுடைய கண்ணழகு. அந்த கண்ணழகுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. அதில் தான் அவன் ரொம்ப மயங்கி போயிட்டான். இவனுடைய வீரம் மன்னருக்கு பிடிச்சது. பெரிய பதவி கொடுத்தாரு. இவனுடைய சேவையை பாராட்டி நிறைய பணமும் கொடுத்தாரு. ஆனால் இவனுடைய ஒரு வேண்டுகோள், நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும், என்னுடைய மனைவி தனியாக இருப்பா. இந்த ஆசையும் மன்னர் நிறைவேற்றினார். இவங்கிட்ட வீரம் இருந்தது. அதனால் அந்த மன்னர் அவனுக்கு நிறைய சிறப்பான, அவனுக்கு என்னென்ன தேவையோ, ஏன்னா திறமை இருக்குது, அதுக்காக எல்லாமே செய்வார். இவன் மனைவி எங்கேயாவது வெளியில் போனோன்னா, மனைவி மேலே எவ்வளோ பிரியம்ன்றதை பாருங்கள். எங்கேயாவது வெளியில் போனோன்னா அவளுடைய கால் தரையில் படக்கூடாது. அதுக்காக பட்டாடைகள், இவனுக்கு பரிசாக வந்த பட்டாடைகள் எல்லாம் வீதியில் விரிச்சுக்கிட்டே போவான். இவளுடைய மேனி கருகி போயிடக்கூடாது வெயில் பட்டு. அதனால் கொடை பிடிச்சபடி போவான். மிகப்பெரிய வீரன்தான். ஆனால் இவன் நடக்கிற முறையை பார்த்தா எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்கும். இது என்ன இது, எல்லாரும் பார்க்குறோம், கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் மனைவியை இத்தனை ஒரு அழகாக பார்த்துக்கிறானே. ஒரு விதத்தில் பொறாமையாகவும் இருக்கும், ஒரு விதத்தில் அதே பொறாமை அவனை கேவலமாக நினைக்க வைக்கும். இந்த பெண்மணி ஹேமாம்பா ஒரு நாள் நான் ஸ்ரீரங்கம் போகணும், அங்கே அரங்கநாத பெருமாளை பார்க்கணும், ஒரு விஷயம் சொல்லணும். இவங்க 2 பேருக்கும் கோவிலுக்கு போக அனுமதியே கிடையாது. ஏன்னா அப்பெல்லாம் சில குறிப்பிட்டவங்க தான் கோவிலுக்கு போவாங்க, சிலரெல்லாம் உள்ள அனுமதி கிடையாது. அப்படி இவங்க போக முடியாது. இருந்தாலும் கோவிலில் திருவிழா நடக்குது, எனக்கு பார்த்தே ஆகணும், தூரம் நின்னாது அந்த அரங்கனை சேவிச்சிட்டு வரணும் அப்படின்னு இந்த ஹேமாம்பா தன்னுடைய கணவன்கிட்ட கேட்குறாங்க. கணவன் ஏற்கனவே தலையில் சுமந்துட்டுருக்கான், இவ சொன்ன வார்த்தையை மீறுவானா? அவ்வளோதான். அரச பணிக்கு ஒரு நாள் விடுமுறை கொடுத்துட்டு உடனே அவளை கூட்டிட்டு ஸ்ரீரங்கம் போயிட்டான். போகிற இடம் அந்த காவிரி கரையோரம். அந்த இடத்துல எல்லாம்
பட்டாடைகளை விரிச்சிட்டு வர, அந்த அம்மா நடந்து வர, இவர் கொடை பிடிச்சிட்டு வர, அப்பதான் ஸ்ரீ ராமானுஜர் குளிச்சுட்டு வர்றார். அந்த காவிரி நதியில குளிச்சுட்டு அப்படி ஒருத்தருடைய கையை பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா அவரு குளிச்சுட்டு வர்றாருன்னும் போது நிறைய பேர் நம்முடைய தோலை தொடமாட்டாரா, அவருடைய கை நம்ம மேல படாதா அப்படின்னு நினைக்கும் போது அவர் கொஞ்சம் பிடிவாதக்காரர். ஏன்னா எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைக்கிறவர், ஏற்றத்தாழ்வு பார்க்காத ஒரு பெரிய மகான். அவர் என்ன பண்ணாரு, அங்க இருந்த இன்னொருத்தருடைய தோலை பிடிச்சுக்கிட்டு ஏறுறாரு. இதை பார்த்த பக்தர்களுக்கெல்லாம் கோபம். நம்ம எவ்வளோ ஆச்சாரமா இருக்கிறோம், இவர் பாட்டுக்கிட்டு அந்த மனிதருடைய தோலை கையை பிடிச்சிட்டு ஏறுறாரு அப்படின்னு. அவர் அதெல்லாம் கவலையே படலை. ஏன்னா ஏறி வந்துட்டு தொட்டாதான் தீட்டுன்னு சொல்லுவாங்க, நான் குளிக்கும் போதே தொடுறேன், இதுல என்ன ஆயிடப்போகுது அப்படின்ற மாதிரி அவருடைய எண்ணம். யாரையும் பக்தியில ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு கொள்கையை மாத்தினவர் தான் இந்த ராமானுஜ மகான். இவரு கரை ஏறி வரும்போது இந்த வித்தியாசமான காட்சி அவருடைய கண்ணில் படுது. இவன் கருப்பா ஒரு வீரமான இளைஞனா இருக்கான். பின்னாடி பொண்டாட்டி பின்னாடியே எப்படி வரான், அவ பொண்டாட்டியா காதலியான்னு தெரியல. அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க, கல்யாணம் பண்ணல, ஆனா அவர் மனைவியான்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு, வந்துட்டு இருக்காங்க. இதை பார்த்ததுமே இவருடைய மனசுல அந்த பையன் மேல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமே வந்துருச்சு. ஒரு மனைவிக்காக இவன் இவ்வளோ தொலைவு சிரமப்படாம பணிவிட செஞ்சுக்கிட்டே வரான்னா இவன் எவ்வளோ சிறந்த மனைவி பக்தனா இருப்பான் அப்படின்னு அவனை கூப்பிடுறாரு, இங்க வாப்பா அப்படின்னு. அவனும் வந்தான். என்ன சாமி அப்படின்னு. இல்லப்பா, இந்த காட்சியை பார்த்தா எனக்கு பிரமிப்பா இருக்குது. ஒரு பெண்மணிக்காக நீ இந்த சேவையை செய்றிய, அதுவும் சாதாரண ஒரு பொண்ணுக்காகவே இத்தனை பக்தியோட செய்யறேன்னா, இறை பக்தியெல்லாம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எப்படி இருப்ப, அதை யோசிக்கும் போது எனக்கே அதை பார்க்க ஆசையா இருக்கு. ஆமா, நீ ஏன் இதெல்லாம் பண்ற அப்படின்னு அவர்கிட்ட கேட்குறாரு, அந்த தனுர்தாசர்கிட்ட. சாமி, அவ என் உயிருக்கு சமமானவள் சாமி. நாங்க கல்யாணம் பண்ணிக்கல, ஆனா கணவன் மனைவியா இருக்கோம். என்னுடைய உயிர் எதுன்னு கேட்டா நான் அவளை தான் காமிப்பேன். அவருடைய கண்ணுக்கு இணையான கண்ணை இந்த உலகத்துல பார்க்கவே முடியாது சாமி அப்படின்னு சொன்னான். அவனுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு பெரிய மகான் நம்மளை கூப்பிட்டு பேசுறாரு அப்படின்னு. ஆனா சாமி, உலகத்துல எது வேணாலும் இல்லாம இருப்பேன், என் மனைவி இல்லாம வாழ முடியாது. அவளை பார்க்காம இருக்கிறத விட ஒரு பெரிய துயரமே உலகத்துல கிடையாது சாமி அப்படின்னா. அப்படியா, சரி, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நான் உனக்கு இதை விட அழகான கண்ணை காமிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன பண்ணுவேன்? என்ன சாமி விளையாடுறீங்களா? உலகத்திலேயே என்னுடைய மனைவி கண்ணுக்கு இணையான கண்ணே கிடையாதுங்க. அப்படி ஒரு கண்ணை நீங்க காமிச்சீங்கன்னா நான் காலம் முழுக்க அந்த கண்ணுக்கு அடிமையா இருப்பேன் சாமி அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்படியா, வா என் கூட அப்படின்னு அவருடைய கையை பிடிச்சு இழுத்துட்டு போறாரு. மொத்த சீடர்களுக்கும், அவருக்கு நிறைய சீடர்கள், மொத்த சீடருக்கும் இவர் கோவிலுக்குள்ள, அதாவது திருவரங்கத்துல அரங்கநாத பெருமான் கோவிலுக்கு கூட்டிட்டு போறத பார்த்ததுமே எல்லாருக்கும் ஆச்சரியம். இது என்ன, இது இப்படி பண்றாரு இவரு அப்படின்னு. இது வரைக்கும் நீ அரங்க கண்ணழக பார்த்திருக்கியா? பாரு, அவன் கண்ணழக பாரு அப்படின்னு கருவறைக்கு கூட்டிட்டு போய் காமிக்கிறார். இவன் பார்க்கும்போது அந்த கண்ணுல அப்படி ஒரு ஒளி, எங்கிருந்து தான் அந்த ஒளி வந்ததோ தெரியாது. அவன் அப்படியே அந்த கண்ணை பார்த்தபடி தேம்பி தேம்பி அழுதபடியே அங்க உட்கார்ந்தாச்சு அந்த தனுர்தாசர். கேட்கணுமாங்க,
இதுக்கப்புறம் அவன் வேற எதையும் பார்க்க விரும்பல. அந்த பெருமாள் முன்னாடியே உட்கார்ந்து அவருடைய கண்ணழக பார்க்க ஆரம்பிச்சிட்டான். உலக பற்று நீங்கிட்டான். ராமானுஜருடைய நிரந்தர சீடனா மாறிட்டான். இவருக்கு இவங்களுடைய காதலை பிரிக்க விருப்பமே கிடையாது. இவனுக்கு இதுக்கு மேல ஒரு பக்தி இருக்கு, இதுக்கு மேல ஒரு அழகு இருக்கு உலகத்துல. ஏன்னா உன்ன மாதிரி ஒரு பக்தனால தான் இறைவனை தீவிரமா விரும்ப முடியும். ஒரு சாதாரண உயிருள்ள ஒரு மனைவியையே இப்படி நேசிக்கிறேன்னா, அப்ப நீ கடவுளை எப்படி நேசிப்ப? அப்படின்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் அவங்கள கோவிலுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு குடில்ல தங்க வச்சுட்டார். வீட்டுல தங்க வச்சுட்டார். அந்த பெண்ணு ஹேமாம்பா சொல்லணுமா, ஆச்சரியமான விஷயம். தன்னுடைய கணவன் இறை பக்தியா ஆனதுமே அந்த அம்மாவும் பொன்னாச்சியார் அப்படின்னு அழகான பேரை மாத்திக்கிட்டாங்க. அதோட மட்டும் இல்லைங்க, இவருடைய சேவை அதுக்கப்புறம் மனைவிக்கு கிடையாது, இறைவனுக்கு மட்டும்தான் இருந்தது. இவர் பிறந்ததுல இருந்து துறவி கிடையாது. இவருடைய குடும்பம் ஒரு பக்தியான குடும்பம் கிடையாது. இவர் ஞானியும் கிடையாது. சாதாரண மனிதர் போல உலக வாழ்க்கை பற்றோட தான் வாழ்ந்தாரு. வில்விதில சிறந்தவரா இருந்தாரு. இந்த வில்லிதாசர் ராமானுஜர் மேல இருந்த தீவிரமான பக்தியினால பகலா தூங்காம இந்த இறைவனுக்கு காவலா இருப்பாரு, நம்ம பெருமாளுக்கு. அது போக தன்னுடைய குருநாதர் பக்கத்திலேயே பாதுகாப்பா உட்கார்ந்திருப்பாரு. அதனாலதான் இவரோட பெயர் உறங்கா வில்லிதாசர் அப்படின்னு மாறிடுச்சு. சீடர்கள் அத்தனை பேருக்கும் கோபம் இவர் மேல. எங்கேயோ போன ஒருத்தனை கூட்டிட்டு அவனை சீடனாக்கல அப்படின்னு யார் அடிச்சது? இவரை எதுக்கு கூட்டிட்டு வந்தாரு? இவரால நம்ம ஆச்சாரம் இல்ல கெடுது, இவரை கொண்டு இங்க சேர்க்கலன்னு யார் அடிச்சா அப்படின்னு அவங்களுக்கெல்லாம் கோபம். மொத்த பேரும் குரு கிட்ட வந்தாங்க. அதுல வேற கோயிலுக்கு பக்கத்திலேயே இவங்களுக்கு ஒரு வீடு, குடும்பம் நடத்துறதுக்கு. நம்ம ஆச்சாரம் எல்லாம் எவ்வளோ தொலைவு நம்ம கடவுளுக்காக சேவை செய்யறோம், இது ஏன் குருவோட கண்ணில் படல? அவனை கூட்டிட்டு தொண்டு செய்ய வைக்கிறாரு, இது எந்த விதத்துல நியாயம்? நமக்கெல்லாம் இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கலையே அப்படின்னு இவங்க ஓயாம அதை நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. உடனே இவரு தன்னுடைய சீடர்களுடைய எண்ணம் புரியுது ராமானுஜருக்கு. சீடர்கள் அத்தனை பேரும் குரு எதிர்க்க உட்காந்துட்டாங்க. குருவே, ஆச்சாரமா எப்பவும் நாங்க உங்களுக்கு தொண்டு செஞ்சிட்டு இருக்கோம், எதுக்கு எடுத்தாலும் வில்லிதாசனை கூப்பிடுறீங்க. நாங்க செய்யாத ஒரு பூஜையா தெய்வ வழிபாடா இவன் செய்யறான், யோசிச்சு பாருங்க குருவே, நாங்க எந்த விதத்துல குறைஞ்சிட்டோம் அப்படின்னாரு. பொறுமையா இருங்க அப்படின்னாரு. நான் உங்களுக்கு இதை புரிய வைக்கிறேன் அப்படின்னாரு. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். எல்லாரும் சைலண்டா குரு சொன்னதுக்கு மறுபேச்சு சொல்லாம எல்லா மடத்துக்கு போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடு ராத்திரி எந்திரிச்சு இந்த மாணவர்களுடைய போட்டிருக்கிற ஆடைய இவரு தாறுமாறா கிழிச்சு விட்டார். அந்த அர்த்த ராத்திரியில பயங்கரமான சத்தம், மாணவர்களுக்குள்ள ஒரே சண்டை. இது வரைக்கும் அந்த மடத்துல கேட்காத வார்த்தையெல்லாம், பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி ஒருவருக்கு ஒருவர் அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு பயங்கரமான தகராறுல ஈடுபட்டாங்க. அடி உத சத்தம் இதெல்லாம் கேட்டு ராமானுஜர் சிரிச்சுக்கிட்டே வந்தாரு. என்னப்பா, நிறைய வேதம் கத்தவங்க, எப்பவும் தெய்வ சிந்தனையோட இருக்கிறவங்க, உங்களுக்கு இறை தொண்டை தவிர வேற எதுவும் தெரியாதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற மொத்த தவறான வார்த்தையும் உங்க வாயிலிருந்து வந்துருச்சு. அதுவும் ஒரு சாதாரண துணி கிழிஞ்சதுக்கே இவ்வளோ தகராறா அப்படின்னு அவர் கேட்கும்போது
சாமி, இது அவனுக்கு பட்டாதான் தெரியும் அப்படின்னவொடனே, ஆமா, அப்ப அவனையும் சோதிச்சு பார்த்துருவோம் அப்படின்னு ராமானுஜர் உடனே என்ன பண்ணாரு, தன்னுடைய சீடர்களை கூப்பிட்டு, உங்களில் ஒரு 5-6 பேர் இங்க வாங்க. நீங்க முகமுடி போட்டுக்கோங்க. அதாவது முகத்தை தெரியாம மறைச்சுக்கோங்க. பக்கத்துல தான் வில்லிதாசருடைய வீடு இருக்கு. நீங்க போயிட்டு அந்த வீட்டில் இருக்கிற அந்த பொன்னாச்சியாருடைய நகையெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னாரு. எப்படி எடுப்பீங்களோ தெரியாது. ஏன்னா அவ நகையோட தான் சுத்திட்டு இருப்பா. ஏன்னா புருஷன் சம்பாரிச்ச பணம் அதிகமா இருக்கு. இறை வழிபாட்டுல இருந்தாலும் நகை ஆடம்பரமா போட்டிருப்பா. அதனால அவளுடைய நகையெல்லாம் நீங்க அவளுக்கு தெரியாம ரகசியமா எடுத்துட்டு வரணும். இந்த விஷயம் நம்ம உறங்காவில்லிதாசருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இவங்க எல்லாரும் அந்த வீட்டுக்கு மாறு வேஷத்துல போயிட்டாங்க. முகத்தை மாத்திரம் மறைச்சிக்கிட்டாங்க, கண்ணை மாத்திரம் மறைச்சிக்கிட்டு போயிட்டாங்க. போனா உறங்காவில்லிதாசர் ஒரு பக்கம் படுத்துட்டு இருக்காரு. அவருடைய மனைவி இன்னொரு பக்கம் படுத்துட்டு இருக்காங்க. இவங்க போயிட்டு அந்த மனைவி படுத்துட்டு இருக்க பக்கத்துல போயிட்டு அவங்க கையில போட்டிருக்க வளையல், கழுத்துல போட்டிருக்கிற செயின் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டாங்க. அந்த அம்மா திரும்பி படுத்ததுமே இவங்களுக்கு பயம், நம்மளை பாத்திர போறாங்களோன்னு வேகமா குரு கிட்ட ஓடி வந்துட்டாங்க. பின்னாடியே இந்த உறங்காவில்லிதாசர் ஓடி வராரு. சாமி சாமி அப்படின்னு கூப்பிட்டுட்டு வர்றாரு. ராமானுஜருக்கு என்னடா இது, இவனை உயர்வா நினைச்சோம், இவனும் கேவலமா இவங்கள மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டானா, என்னுடைய பணம் காசு போச்சின்னு அழப்போறானா அப்படின்னு பாக்குறாரு. என்ன பிள்ளை, எதுக்காக வந்த அப்படின்னு. ஏன்னா ராமானுஜர் அவனை அப்படிதான் கூப்பிடுவார். என்ன பிள்ளை, எதுக்கு வந்த அப்படின்னாரு. சாமி, விஷயம் தெரியுமா, என்னோட வீட்டுக்கு திருடர்கள் வந்தாங்க, என்னுடைய மனைவியுடைய நகையை எடுத்தாங்க. நீ பாத்தியா? நான் என் கண்ணால பார்த்தேன். ஏன் தடுக்கல? அவங்களுடைய வறுமை எடுத்தாங்க, அதுக்காவது பயன்படுத்துமேன்னு விட்டுட்டேன். அவருக்கு அப்படியே உடம்பு செலுத்து போச்சு. சரி, அப்புறம் என்ன நடந்தது? என் மனைவி திரும்பி படுத்திருக்கா. அவ எதுக்கு திரும்பி படுத்தா அப்படின்னு கேட்டாரு. இல்ல சாமி, ஒரு பக்கம் நகை எடுத்தா பத்தாதே, ஏதோ வறுமையில தான் இவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு இன்னொரு பக்கம் இருக்கிற நகையை கயிற்றத்துக்கு சுலபமா திரும்பி படுத்திருக்கா. அதை பார்த்ததும் அவன் எழுந்துட்டான்னு நினைச்சு ஓடி வந்துட்டாங்க. அதனால அந்த நகையெல்லாம் கழட்டி, வீட்டுல இன்னும் கொஞ்சம் நகை இருந்தது, எல்லாத்தையும் மூட்டையா கட்டி எடுத்துட்டு வந்துட்டேன். அங்க இருந்த மொத்த சீடருக்கும் கண் கலங்கி போயிடுச்சு. ஏன்னா இப்படி ஒரு பக்திய அவங்க பார்த்ததில்லை. சரி, இதை ஏன் என்கிட்ட கொண்டு வந்த அப்படின்னு அவர் கேட்குறாரு. அதுக்கு அவர் சொன்னாரு, நான் பார்த்தேன் சாமி, அவங்க நெத்தில எல்லாம் நாமம் இருந்தது. அப்போ நம்ம வைணவத்துல தான் ஏதோ வருமன் இருக்குன்னு தெரியுது. அதனால நம்ம வைணவ மக்களுக்கு ஏதோ ஒரு துன்பம், அதை நம்ம தானே போக்கணும். இந்த நகையெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டா அவங்களுக்கு அன்னதானமோ அவங்களுக்கு தேவையான உதவியோ நீங்களே செய்வீங்க. இது இத்தனை நாள் எனக்கு தெரியாம போச்சே, அதை அந்த ரங்கன் எங்களுக்கு புரிய வச்சுட்டாரு, அரங்கன் அப்படின்ட்டு அந்த மொத்த நகையை உங்ககிட்ட கொண்டு வந்து காலடியில வச்சுட்டேன் அப்படின்னு அவர் வணங்கும்போது, குரு சொல்லாமலேயே அத்தனை சீடர்களும் அந்த உறங்காவில்லிதாசர் காலில் விழுந்தாங்க. ஒரு சாதாரண துணிக்கே உலகத்துல இருக்கிற வார்த்தையெல்லாம் பேசிட்டீங்க, எல்லா விஷயமும் நீங்க இது வரைக்கும் செய்யாதெல்லாம் செஞ்சிட்டீங்க. இவனை நம்ம தப்பா நினைச்சோம். ஆனா இவனுடைய மனைவிக்கும் அதே எண்ணம் தான். பாருங்க, இந்த பக்கம் இருக்கிற நகையை எடுக்க சிரமப்படுவாங்கன்னு தான் அவ திரும்பி படுத்திருக்கா. மனைவி கிட்ட ஒருத்த நகையை பறிக்கிறான்னு தெரிஞ்சும் சத்தம் போடாம தூங்குற மாதிரி வில்லிதாசரும் நடந்திருக்காரு. இதை விட ஒரு இறைபக்தி யாரால செய்ய முடியும் அப்படின்னு ராமானுஜர் சொன்னதுமே அத்தனை சீடர்களுக்கும் கலக்கமாயிடுச்சு. அதுக்கப்புறம்தான் தன்னுடைய சீடர்களுக்கு
புரிய வைக்கிறதுக்காக நான் தான் இந்த விளையாட்டை விளையாடினேன் அப்படின்னு குரு சொல்லிட்டு திருவரங்கம் அரங்கநாத பெருமாளுடைய மொத்த கணக்கு வழக்கும் பார்த்துக்கிற பொறுப்பு இந்த உறங்காவில்லிதாசருக்கு கொடுத்துட்டாரு. அவர் தான் கணக்கு வழக்கெல்லாம் கடைசி வரைக்கும் பார்த்துக்கிட்டாரு. அவருடைய மனைவி பொன்னாச்சார் என்ன பண்ணாங்க, தன்னுடைய அழகாலையும் நடன திறமையாலையும், ஏன்னா அவங்களுக்கு நடனம் தெரியும், அதனாலையும் உலகம் முழுக்க வைணவ திருப்பாவைகளை அந்த அந்த பாடல்களை பாடி அவங்க நடனமாடி அந்த வைணவத்தை பரப்புனாங்க. இவங்களுடைய வாழ்க்கை முழுக்க இறை பயணமாவே இருந்தது. இறைவன் கண்ணழக எப்ப பார்த்தாரோ இந்த உறங்காவல்லிதாசர் இந்த மகான் இறைவனுக்காகவே தன்னுடைய அரசாங்க பணியை விட்டுட்டாரு, தன்னுடைய சொத்து தேவையில்லைன்ட்டாரு, தன்னுடைய மனைவி கூட கூட வாழல. அவரு முழுக்க முழுக்க இறை பயணமாவே இருந்தாரு. இதே இல்லாம அரங்கனுடைய வீதி உலா டைம்ல இவர் ஊர்வலம் போகும்போது தோல்ல வாழை வச்சுட்டு அரங்கனுக்கு காவலா இருக்கவும் தொடங்கிட்டாரு. அந்த சேவை முடிஞ்சதும் தன்னுடைய குரு சேவையை தொடங்கிடுவார். இவங்க காதல் அத்தனை அற்புதமானது. இவங்க மனசுக்குள்ள தன்னுடைய கணவருக்காக இறை வழிபாட்டை அந்த இடத்த விட்டு நகராம நாட்டியத்தின் மூலியமா இவங்க இறைவனுக்கு தொண்டு செஞ்சாங்க. இந்த பக்தனால இந்த இறை பக்தி அத்தனை அற்புதமா வளர்ந்தது, உலகத்துக்கு தெரிய வச்சது. ஒரு முறை இந்த வில்லிதாசருக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஐயனே, எனக்கு சொர்க்கம் கிடைக்குமா அப்படின்னு. பிள்ளையே, இதுல என்ன சந்தேகம்? நான் சொர்க்கம் போனா நீ ஏன் என்னோட தான் வருவ அப்படின்னாரு. 2 பேரையும் ராமானுஜர் பிரிக்கல, 2 பேருக்கும் தீட்சை வழங்கினாரு. இந்த தம்பதிகளை மடத்துக்குள்ள சேர்க்காம தனி கொடுத்தனும் வச்சாரு. இந்த இருவரும் அங்க எல்லாருக்கிட்டையும் நல்ல மதிப்பை வாங்கினாங்க, நல்ல பேரை வாங்கினாங்க. நல்ல நல்ல செயல்கள் மூலியமா எல்லாரும் வணங்குற அளவுக்கு இவங்க மாறிட்டாங்க. ராமானுஜரால மாத்திரம்தாங்க இது மாதிரி செயலெல்லாம் செய்ய முடியும். காவிரி கரையில குளிச்சுட்டு வரும்போது யார் மேல கை வைக்க கூடாதுன்னு சொல்றீங்களோ அவர் மேலதான் கை வச்சு எந்திரிப்பாரு. யார உள்ள சேர்க்க கூடாதுன்றீங்களோ அவரை கண்டிப்பா சேர்ப்பாரு. இறைவன் முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்னு அன்னைக்கே சொல்லிட்டாரு. இது இல்லாம யாரும் குல பரிசோதனை செய்யக்கூடாது, அது பெத்த தாயை சோதிக்கிறதுக்கு சமம் அப்படின்ற வார்த்தையை கேட்டு ஸ்ரீரங்கமே அதிர்ந்து போச்சு. கொஞ்ச நாள்ல இந்த வில்லிதாசர் சிறந்த மாணவரா மாறி நிறைய வைணவ நூல்களை எழுதினாரு, கோவில் சொத்துக்களை பராமரிச்சாரு, மேலாளரா பதவி ஏற்றாரு. இவங்களும் ஆழ்வார் பாசுரங்களை பாடினாங்க. இவ்வளோ சிறப்பா இவங்களுடைய சேவை இறை பயணமா இருந்தது. இந்த விஷயத்துல ஒரு ரகசியம் நான் சொல்லணும். ஏன்னா ராமானுஜர் புரிய வச்சது, இந்த பிள்ளை உறங்கா வில்லிதாசர் கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, மனைவியின் பின்னால் மோகத்தால் சுத்தி கொண்டிருந்த நம்ம வில்லிதாசர் எம்பெருமானை பார்த்ததும் அரங்கனுடைய அறிமுகம் கிடைத்ததும் அந்த பக்தி உலகத்துல வேற எந்த அழகுக்கும் நிகர் கிடையாது அப்படின்னு அவருடைய பக்தியை முழுக்க முழுக்க இறைவன் மேல செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. அவர் முழுக்க முழுக்க அரங்கனுக்கு பாதுகாப்பா போகும்போது கொஞ்சம் கூட வருத்தப்படாத இந்த பொன்னாச்சார் அவரை பார்த்து பெருமைப்படுவாங்க. இவருடைய மனைவியா இருக்க நான் எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. இந்த இடத்துல ஒண்ணு நல்லா யோசிக்கணும். முதல்ல அவரு நினைப்பார்,
என்னுடைய அழகுக்கு இவ்வளோ அழகான மனைவியா? இவ கிடைக்க நான் எத்தனை ஜென்மம் புண்ணியம் பண்ணேன். ஆனா இறை பக்தி இவங்களுடைய வாழ்க்கையில வந்ததுமே, மனைவிக்கு தான் கணவன் மேல ரொம்ப மரியாதையும், பக்தியும் வந்தது. இந்த நம்ப உறங்கா வில்லிதாசர் ஒரு நாள் மரணமும் அடைஞ்சார். அவருடைய உடலை, திருமேனியை எடுத்துக்கிட்டு போகறதுக்கு எல்லாரும் வரும்போது, பொன்னாச்சியார் அழவே இல்லைங்க. எழுந்து நின்னு மரியாதையோட அவருடைய திருமேனி தூக்கிட்டு சுமந்துட்டு போற வரைக்கும், அந்த வீதி மறையிற வரைக்கும் கண்ண விட்டு எடுக்காம அந்த கண்ணுக்குள்ள அந்த காட்சிய பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இந்த விஷயம் நீங்க நல்லா கேட்கணும். அந்த திருமேனி மறையிற வரைக்கும் கண்ண விட்டு அகலாம ஆசையோட அந்த வில்லிதாசர பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. அது மறைஞ்சதும் அவங்க கீழ விழுந்து அடுத்த நிமிஷமே அவங்களுடைய உயிர் பிரிஞ்சிடுச்சு. இந்த ஆச்சரியம் தெரிஞ்சு ராமானுஜர் 2 திருமேனியும் ஒன்னாதான் எரிக்கணும். ஏன்னா இவங்க பக்தியில மாத்திரம் இல்லைங்க, காதல்லையும் உயர்ந்த தீவிரமான பக்தர்கள். ஆனா ஒரு ஆழமான விஷயம் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த பிள்ளை உறங்காவில்லிதாசர் மனைவிதாசரா இருக்கும்போது மனைவியின் பார்வைக்காக பின்னாடியே ஓடனாரு, சேவை செஞ்சாரு, மனைவி மேல அத்தனை பிரியம் வச்சாரு. ஒவ்வொரு முறையும் நினைப்பாரு, இவ எனக்கு கிடைச்ச நான் ஒரு பெரிய புண்ணியம். இத கிடைக்கிறதுக்கு நான் எத்தனை ஜென்மம் புண்ணியம் செஞ்சேன்னு தெரியாதுன்னு சொன்ன மனுஷன் எப்போ அரங்கன் தாசனா மாறினாரோ, பொன்னாச்சியார் பார்வை இறுதி வரை இவர் மேலதான் இருந்தது. எப்படி இருந்த வீரன், மனுஷன், அந்த கடவுள் பக்தியினால எத்தனை பெரிய மகானா உயர்ந்துட்டாரு. இந்த பெருமை என் கணவரை தவிர இந்த உலகத்துல யாருக்கு கிடைக்கும்? அந்த பெருமை தான் அந்த பொன்னாச்சியார் அந்த உடல் மறையிற வரைக்கும் அந்த கண்ணை விட்டு எடுக்காம தன்னுடைய கண்ல கடைசி நிமிடம் வரைக்கும் தன்னுடைய கணவன் திருமேனி பதிஞ்சு இருக்கணும். அவங்க அவருடைய திருமேனி மறைஞ்சதுமே கீழே விழுந்து இறந்துட்டாங்க. அவங்க கடைசியா இந்த கண்ணுல பார்த்த பார்வை அவங்களுடைய கணவனுடைய உடல் மட்டும்தான். அவருடைய பார்வை இறை தரிசனம் மட்டும்தான். இந்த பக்தியெல்லாம் நம்ம கேட்கும்போது மெய் சிலுக்குதுங்க. உலகத்துல இப்படியெல்லாம் ஒரு பக்தர்கள் இருக்க முடியுமா அப்படின்னா கண் கலங்க வைக்குது. ராமானுஜர் கண்ணில் இவருடைய பக்தி தெரிஞ்சுது. அதனாலதான் இவரு இந்த பெண்ணுக்கே இவ்வளோ பக்தின்னும் போது இறை பக்தினா எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம பிரியப்பட்டு செய்யறது வேற, ஆனா அதிலேயே ஐக்கியமாய் செய்யற விஷயன்றது சிலர்கிட்ட தான் கிடைக்கும். சிலர் குருவை தேடி தேடி அலைவாங்க, கிடைக்கவே மாட்டாரு. எனக்கு ஒரு நல்ல குரு இருந்தா சொல்லுங்க. ஆனா இவன் குருவை தேடல, குருவை பார்க்கணும்னு நினைக்கல, இறைவனை தேடல, இறைவனை பார்க்கணும்னு நினைக்கல. ஆனா முழுக்க முழுக்க இறைவனுக்கு இவர் மேல விருப்பம். குருவுக்கு இவன் நம்ம இறைவன் கிட்ட இருந்தா எப்படி இருக்கும்? எப்பவுமே உலகத்துல சிறந்த பொருள் எது பார்த்தாலும் நம்மளுடைய எண்ணம் இது இறைவன் கிட்ட பிரியமானவங்க கிட்ட இருந்தா எப்படி இருக்கும் தான் நினைப்போம். அதுதான் இந்த ராமானுஜருடைய சக்தி. யார் யார்கிட்ட என்ன என்ன திறமை இருக்கோ அது அவருடைய ஆத்மா மூலமா கண்டுபிடிச்சி அதை கரெக்டா கொண்டு சேர்க்கிற அழகு உலகத்துல யாருக்கிட்டேயுமே இருக்காதுங்க. இந்த அரங்கனுடைய கண் அழகுக்கு அடிமையானவங்க உலகத்துல நிறைய பேரு. அந்த கண்ணை விட்டு எடுக்க முடியாம தவிக்கிறவங்க நிறைய பேரு. இதை விட அழகு உலகத்துல வேற ஏதாவது இருக்குதான்னா நிச்சயம் கிடையாது. இந்த உலகத்துல
இன்னும் இது போல சிறப்பான நிறைய விஷயங்கள் பக்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. இவங்கள பத்தி நிச்சயமா தெரிஞ்சுக்கணும். மிகப்பெரிய வீரனா இருந்து ஒரு பெரிய பக்தனா உருமாறினது பெரிய விஷயங்க. இது போல கதைகள் உங்களுக்கு தெரியணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. நிறைய கதைகளை தெரிஞ்சுக்கலாம். வெறும் பக்தியும் தன்னம்பிக்கையும் சிறப்பான தெரியாத ரகசியங்கள் தான் என் சேனல்ல இருக்கு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.